ஆமா இன்னைக்கு யாரு பப்புனு பப்பு யாருங்க சைக்கிள் ஜாக்சன் சைக்கிள் அவர் பேரே சைக்கிள் சைக்கிள காணா இப்ப வர்றப்ப ஆளு பெரிய ஆளானே சைக்கோ அது உண்மைதான் சரியான சைக்கோ ஆளை கூப்பிடுவாங்க ஆமா அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணனா அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான் அழகான பொண்ணு அவன் வரமாட்டானே அவன் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா உங்களுக்கு அவன் ரொம்ப மோசமானவே ஏண்டா இவ்வளவு கூப்பிடுறேன் நம்ம மயிரா பிடிக்கிட்டு இருக்க சைட்ல நின்று வாடா வெளியே வெண்ண பெரிய ஆளு பஸ் வெளியே வாடா சைக்கிள் சாலினா 2 கொம்பா இருக்கு புட்டுச்சம் கொண்டே அப்படி வேணாங்க சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுதறி வருத்தி விளையாட வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுதறி வருத்தி விளையாட வந்தாளா அதான பாத்து அது போயினாளா அதான பாத்து அது போயினாளா வந்துட்டாங்க சும்பி லல்லா மரத்தேக்கும் சப்பி லாலா மரத்தேக்கும் உம்பி லாலா சூம்பிலாவா வேற மாதிரி கேக்குறா பலே எல்லாம் நினைப்பாங்க ஆளு பூரா முரட்டு ஆளை போட்டு பப்புனை மட்டும் சூத்து வத்திய போட்டாயிடாண்டு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி என் உடம்பு அம்மா மாதிரி உடம்பு என் உடம்பு குறைஞ்ச காரணத்தை சொல்றேன் எல்லாம் நல்லா கேளுங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தாங்க உடம்பை குறைப்பது எப்படின்ட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தேன் உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க சென்னைக்கு சொல்லு நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன் அங்கேயே பார்த்தா ஒரு அம்மா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு நார்மலாக ஸ்பெஷலாக கேட்டாங்க நார்மலாக எவ்வளோ ஸ்பெஷலில் எவ்வளோ கேட்டேன் நார்மல்னா 5000 ரூபா ஸ்பெஷல்னா 10000 ரூபான்டாங்க ஸ்பெஷல் ஒருக்கே என்னால் பார்க்க முடியாது நார்மல் ஒருக்கே பார்க்குறேன்னு சொல்லி என் வண்டியை அடமானம் வச்சேன் வண்டியை அடமானம் வச்சுட்டு 5000 ரூபா பணத்தை கட்டிட்டு ரூமுக்குள்ளே போகும்போது ரூமுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு டேபிளாக கிடந்துச்சு டேபிள் சைடில் திரும்பி பார்த்தா அடடா அப்பா 25 வயசில் பிள்ளையை பார்த்தமே அந்த பிள்ளை நான் விரட்ட ஆரம்பிச்சுட்டு ரூமுக்காரை வந்துட்டு நேரம் சரியாக போச்சு தம்பி உடனே இமிடியட்டாக கிளம்பிட்டாங்க ஆமாம் சரி நார்மலுக்கே இப்படி இருக்குண்ணா ஸ்பெஷலுக்கு 10000 ரூபா கட்டி போனோம்னா 18 வயசு கொம்மரி பிள்ளை இருக்குன்னு சொல்லி 10000 ரூபா பணத்தை கட்டினே மாமா பணத்தை கட்டிட்டு ரூமுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க ரூமுக்குள்ளே பார்க்குறேன் அதே மாதிரி டேபிளாக கிடந்துச்சு சைடில் திரும்பி பார்த்தா 90 வயசில் கிழட்டு முண்டை இருந்துச்சு அந்த கிழட்டு முண்டை என்னை விரட்ட ஆரம்பிச்சிட்டா ரூமுக்குள்ளே நான் விழுந்து ரங்குன்னு ஓடி திடுமுடுண்டு அன்னைக்கு குறைஞ்ச உடம்பு தான் அந்த உடம்பு அதான் நினைப்பாங்க பப்புனை மட்டும் இப்படி சூத்து ஊற்றியிருக்கானாடா அப்படின்ட்டு என்னை போல் ஒரு பப்புனை நீங்கள் பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன் எல்லோருமே ஃபாலோ பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் ஓத்தாங்கம்மான்னு வைங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் ஜாக்சன் சைக்கிள்னு போடுங்க JACKSON CYCLE எல்லாரும் மறந்தும் இருந்துராதீர்கள் அப்படிலாம் தமிழில் டைப் பண்ணுங்கள் சைக்கிள் ஜாக்சன் என்னோட ஐடி வந்துடும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிருங்கிற காரணத்தினாலே இன்றைக்கி நான் படிக்கலாம்னு வந்திருக்கேன் பால்வாடிக்கு இங்கே ஒரு அம்மா சிம்ரன் அம்மான்னு ஒரு டீச்சர் இருக்காங்களாம் அருமையாக வாய்ப்பாடு சொல்லி தருவாங்களாம் அதனால படிச்சுட்டு போகலாம்னு வந்திருக்கேன் ஆமாம் அந்த அம்மா வந்திருக்காங்களா டீச்சர் அம்மா வந்திருக்காங்களா நல்லா சொல்லி தருவாங்களா என்ன சொல்றிய எனக்கு சொல்லி தருவாங்களா எங்கள் அப்பா சொல்லி விட்டாரு மகனே இந்த மாதிரி குருமைப்பட்டி ஓடா அங்கே போன நல்ல வாத்தியாரமாக இருக்காக நல்லா படுக்க சொல்லி தருவாங்கடா அப்படின்னாங்க படிக்க நல்லபடியாக படிச்சுட்டு வாடா மகனே சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலே டீச்சர்
ஹலோ டீச்சிங் ஹலோ கிரீம் இடியாப்பம் இடியாப்பம் டீச்சர் டீச்சர் வாடி கண்டாரு மலை வாமா டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் இன்னைக்கு நியூ அட்மிஷன் இன்னைக்கு நாங்க நியூ அட்மிஷன் போட்டிருக்கோம் நியூ அட்மிஷன்ல ஒரு பையன் வர்றேன்னா சொன்னாங்க அந்த பையன் பேரும் நோட்ல பார்க்காம வந்துட்டேன் ஆமா புது பையனா அவனுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொல்லி கொடுக்கணுமா அப்படியா ஆமா அவன் படிக்காத அடிமுட்டாளா டீச்சர் ஊம்புறேன் டீச்சர் நான் தான் சொல்றேன்ல கும்புறேன் டீச்சர் என்னடா இது டீச்சர் எங்க அப்பா தான் உள்பாவாட டீச்சர் பக்கி பழகி என்ன பண்ணி வச்சிருக்க இது வேற நிக்க மாட்டுதாடா அண்ணே ஊர்ல கொச்சக்காய் இருந்தா சொல்லுங்க அண்ணே சரிங்க டீச்சர் சரிங்க டீச்சர் இருங்க டீச்சர் வேற எங்கேயும் அடிச்சிடாங்க டீச்சர் என்ன கல்யாணம் வேற ஆகல டீச்சர் டீச்சர் பழத்துல அடிக்காதீங்க டீச்சர் நசிஞ்சு போவோம் டீச்சர் அப்புறம் நான் பசிக்காண்டி கொண்டு வந்திருக்கேன் டீச்சர் 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 நல்லா சீக்கிரம் மாட்டு சரிங்க டீச்சர் டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க டீச்சர் டீச்சர் வீட்ல இருந்து வர்றப்ப பால் எடுத்துட்டு வர மறந்துட்டு டீச்சர் நீ என்ன கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன்னு தெரியுமா என்ன கிளாஸ் டீச்சர் நீ என்ன கிளாஸ் படிக்க வந்திருக்க தமிழ் மீடியம் டீச்சர் தமிழ் மீடியம் படிக்க வந்திருக்க ஆமா டீச்சர் இது வேற நிக்க மாட்டுது டீச்சர் டீச்சர் உங்களை பார்த்தேமே கலருது டீச்சர் என்னன்னே தெரியல டீச்சர் என்ன கலர் அந்த பாலத்தை காணாக்கி எவ்வளவு சரி சரிங்க டீச்சர் எஸ் டீச்சர் சரிங்க டீச்சர் போட்டேன் டீச்சர் இது எங்க டீச்சர் போடணும் பாலத்தை மூடு மூடிட்டேன் டீச்சர் மூடிட்டேன் டீச்சர் மூடிட்டேன் அண்ணா அண்ணத்தை பார்த்தையா அண்ணத்தை கேக்கேனா ஐயோ அது இல்லடா டீச்சர் கிண்ணத்தை பார்த்தையா அண்ணா கையில மாட்டு அண்ணா கையில மாட்டவா டீச்சர் அப்படி மாட்டணும் அப்பயும் இந்த பழம் வெளியே தான் தொங்குமோ ஆமா டீச்சர். உள்ள தொங்காதோ மூக்கெல்லாம் துடைக்க மாட்டியா டீச்சர் மூக்கு தொடப்பேன் டீச்சர் நீங்க வந்து ஐயோ டேய் எங்கடா வர இச்சாப் அப்பா லேசா நீங்க வந்து 1வது படிக்க வந்திருக்கீங்க ஆமாங்க டீச்சர் 1ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு டீச்சர் 1ஆம் வகுப்பு ஆமா டீச்சர் என்ன படிக்க வந்திருக்கீங்களா 1ஆம் வகுப்பு டீச்சர் நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா ஆமா டீச்சர் அப்பா அம்மா சொன்னாங்க ஆமா டீச்சர் ப்ரீ கேஜ் எல்கேஜ் ஓகே யூகேஜ் யூகேஜ் 3 படிச்சீங்கல்ல ஆமா டீச்சர் 1வது வந்து ஆமா டீச்சர் உங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு ஆமா சொல்லி டீச்சர் 1வது தமிழ் மீடியம் வந்து ஆமா டீச்சர் சேர்ந்தீங்க இப்போ நான் உங்கள்ட்ட ஒன்னு கேப்பேன் கழுங்க இல்ல சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா மண்டக்கறி கொடுக்கல டீச்சர் மண்டை 1 2 3 தெரியுமா தெரியும் டீச்சர் எங்க சொல்லு 1 2 3 டீச்சர் 10 வரையும் சொல்லு 10 வரைக்கும் 1 2 3 10 டீச்சர் அப்படி இல்லப்பா சரிங்க டீச்சர் 1 என்ன டீச்சர் 1 1 2 2 2 2 2 3 3 4 4 4 இல்லடா 4 4 5 5 5 இல்ல 5 5 6 6 7 7 8 8 8 8 9 பரவாயில்லையே நல்லா சொல்றானே 10 10 அப்படி சொல்றதா ஆங்கிலத்தில் 1 2 3 ஆமா டீச்சர் இப்போ 1 2 தெரியுமா தெரியும் டீச்சர் 1 2 சொல்லு பாப்போம் 1 2 டீச்சர் அட பக்கி பயலே அப்படி இல்லடா நீங்க தானே சொன்னீங்க 1 1 2 2 10 வரையும் சொல்லு 10 வரை 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 6 6 7 7 8 8 9 9 ஏய் 9 9 10 10 பால் பாட்டில கீழே போட்டாடா வீட்டுல இருந்து ஒரு பால் எடுக்க மறந்துட்டேன் டீச்சர் லேசா அவங்க பாலை பீச்சு கொடுங்க ஏய் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா ஆமாடா அவ மாடின சென சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஏபிசிடி தெரியுமா நிறைய குறுக்க போயிருச்சு டீச்சர் ஏபிசிடி தெரியுமா தெரியும் டீச்சர் ஏபிசிடி சொல்லு மாடு சுத்து மாடு டீச்சர் ஏபிசிடி சொல்லு ஏபிசிடி ஒப்பேந்தாடி வந்தாவாடி வல்லாட்டி போடி அட சண்டால பாவி
ஏபிசிடி ஜெட் வரையும் சொல்றா. ஏபிசிடி செட்டு. ஐயோ இவனுக்கு நான் பாடம் எடுக்க முடியாது போலயே. ஏன் டீச்சர் வாங்க டீச்சர். டீச்சர் டீச்சர் இங்க பாருடா டீச்சர். இங்க பாரு அப்படி இல்ல. சரிங்க டீச்சர். ஏபிசிடி ஏபிசிடி. ஐயோ நான் மறந்துட்டேனே. ஐயோ உங்களுக்கு டைலாக் மறந்து வச்சா டீச்சர். ஐயோ ஏபிசிடி இல்ல ஏபிசிடி ஜெட் வரைக்கும் சொல்லணும். செட்டு வரைக்கும். ஏபிசிடி எத்தனை எழுத்துக்கள்? ஏபிசிடி இருங்க டீச்சர் நோட்டு உள்ள வச்சிருக்கேன் படிச்சுட்டு வந்துறேன். எத்தனை எழுத்துக்கள்? ஏபிசிடி எத்தனை எழுத்து டீச்சர்? 26 எழுத்துக்கள். இப்படி படிச்சிருந்தா என்ன மேத்துக்கு நான் இந்த நாடகம் ஆடுறேன். சரி அது இருக்கட்டும் டீச்சர். ஆனா அவனா தெரியுமா? தெரியும் டீச்சர். எங்க சொல்லு பாப்போம். ஆனா அவனா. ஆனா ஆனா அவனா அவனா ஈனா 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 பீபி எழுற மாதிரியே முக்காதடா. சரிங்க டீச்சர். வயிற்றுச்சலா இருக்குடா. சரிங்க டீச்சர். ஊனா ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ. தமிழ் மீடியம் படிக்கல இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு ஆமா வந்தனால டீச்சர். தமிழ் கொஞ்சம் திக்குது. ஆமா டீச்சர். நீங்க எது தப்பா வாயில எடுத்துக்காதீங்க. நுழைய மாட்டேங்குது டீச்சர். ஆமா வாயில நுழையும்டா. கக்கி பண்ண வாடா. ஆனா ஆனா அவனா அவனா ஈனா ஈனா ஈயனா ஊனா ஊ ஊனா ஊவனா ஊவனா ஏனா 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 அத படுத்துறா ஏனா அடிக்கட கொல்ல ஒரு மயிர். ஏ வா அவனை பிடிச்சி அப்படியே அல்லாக்க தூக்கிட்டு வாங்க. இங்க எங்கடா போற? ஏன் வெற்றி பயலே? ஐயோ அந்த பையன் பயந்துக்கிட்டு போயிருவான் போலங்க. அவங்க அம்மா அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. நம்ம என்ன பண்றோம் அந்த பையனை பாசமா கூப்பிட்டு சொல்லி தரோம். ஆமா ஆமா தம்பி உனக்கு என்ன வேணாலும் தாரி வா. செல்லக்குட்டி செல்லக்குட்டி டீச்சர் கூப்பிடல நல்ல பிள்ளையா வரணும். பணியாரம் வச்சிருக்கேன் பணியாரம் தருவேன். டீச்சர் இனிக்குமா? ஆப்பம் ஆப்பம் வேணாம் டீச்சர். உங்க மகனுக்கு வைக்க முடியும். இட்லி வேணாம் டீச்சர். இட்லி வேணாம் டீச்சர். இட்லி நல்லா இருக்கும்டா. எதுவுமே சாப்பிட மாட்டேன். உனக்காக 2 இட்லி வச்சிருக்கேன். எங்க அப்பா பழம் கொடுத்துட்டு இருக்கா டீச்சர். ஐயோ அந்த பழத்தை பார்க்க கடுப்பு தான் வருது. இத்துணூண்டு பழமா கிடக்குது. ஆமா டீச்சர் வாய்க்கு பத்தாதுன்னு சொல்லி சரி கொடுத்து. ஆத்திச்சூடி படிச்சியா? படிச்சிருக்கேன் எங்க டீச்சர். சொல்லு பாப்பா. ஆத்திச்சூடி அண்ணன் சின்ன உம்பு அரைய விரும்பு அரஞ்செய்ய விரும்பு. ஆமா டீச்சர். 60 சினம் அப்புறம் 70 கரவே அப்புறம் ஊவது வேண்டாம் இது நீ சொல்லவே வேணாம். சரி டீச்சர். சரி வேற எதுக்காவது போவோம். வேற எதுக்கா? திருக்குறள் படிச்சியா? படிச்சிருக்கேன் எங்க டீச்சர். திருக்குறள் சொல்லு பாப்பா. கற்கா கசரட கத்து கொடுத்த வாத்தியார கல்லால் அடி. என்னைய கல்லால் அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லடா ஆரம்ப திருக்குறள் என்ன தெரியுமா? என்ன டீச்சர்? அகர முதல எழுத்தெல்லாம் அகர முகர எழுத்தெல்லாம் தகர சிலட்டில் எழுதவும். நாசமா போச்சு. சரி திருக்குறளை எழுதியது யார்? திருக்குறளை எழுதியது எங்க பக்கத்து வீட்டு ராமசாமி. ஏய் திருக்குறளை எழுதியது யார்? திருக்குறளை எழுதியது சாலமன் பாப்பையா. ஏய் எங்கடா சாலமன் பாப்பையால அதுக்குள்ள வந்தாரு? அவர் இல்ல டீச்சர். ஐயோ எனக்கே மண்டை குழம்பி போச்சு அவர் இல்ல. டீச்சர். திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அப்படி சொல்லணும். ஆமா டீச்சர். அப்படி சொன்னா தான் புரியும். ஆமா டீச்சர். ஆமா டீச்சர். சரி இன்னுமே ஒழுங்கா படிப்பியா? சரி, ஒழுங்கா படிக்கிறேன். ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வருவியா? சரி, வருவேன் டீச்சர். ஆமா இப்படி எல்லாம் தரக்கூடாது. ஆமா இது என்ன இங்க நல்லா ரவுண்ட் போட்டுட்டு வந்திருக்க? ஆமா டீச்சர். எனக்கு பொம்பளைன்னா கிடைக்க மாட்டேது டீச்சர். ஒரு பிள்ளை கூட யார் பொண்ணு தர மாட்டாங்க டீச்சர். ஆமா அதனால பொம்பளை உனக்கு நினைப்பாரு. 7 கழுத வயசாச்சா? தொடு, தொடு. 6 வயசு தானே ஆகுது. ஆமா டீச்சர். 6 வயசுல ஆசை வரக்கூடாதா டீச்சர்? 6 வயசுல யாருக்காவது ஆசை வருமா? வரதான் செய்யும் டீச்சர். பொம்பளை இங்க இருங்க. டீச்சரா இவனுக்கு வந்ததுக்கு பொம்பளை போறேன்டா. ஏன் டீச்சர் அப்படி சொல்லாதீங்க. உனக்கு சொல்லி தரதுக்கு என்னால முடியாதுடா. சரிங்க டீச்சர். நீங்க இந்த இடத்துல என்ன டீச்சர் பண்றீங்க? நான் இந்த வியாபாரம் ஆட்டக்கார பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆட்டமும் ஆடுவேன். டீச்சராவும் வேலை பார்க்கறேன். டீச்சரா வேலை பாக்குறீங்க? ஆமா டீச்சர் நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு என் கூட சேர்ந்து அவளுக்கெல்லாம் நல்லா ஆட தெரியாதுப்பா. ஏன் டீச்சர் நடிப்பீங்க? ஏன்னா சுமாராத்தான் ஆட தெரியும். உன்ன அளவுக்கு அதாவது இல்லப்பா. திண்டுக்கல் சங்கத்திலும் சரி மதுரை சங்கத்துல காரைக்குடி சங்கத்திலையும் சரி எல்லா சங்கத்திலையும்
இன்னைக்கு சிம்ரன் டான்ஸ்னா நல்லா ஆடக்கூடியவங்க நல்லா பாடக்கூடியவங்கன்னு தெரியும். போதும் அதுக்கு இன்னைக்கு நான் சும்மா விட்டுருவேன்னா அப்படியே சொல்லி உசுப்பேத்தி ரணகலமாக்கி வச்சு அதனால டீச்சர் மேலெல்லாம் வலிக்குதுடா. நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்கன்னு நான் என்ன வியாபாரம் பார்த்தா ஒத்துக்குவேங்கிறேன். நீங்க என்ன வியாபாரம் பார்த்தாலும் நான் ஏத்துக்கிறேன் என்ன டீச்சர். வியாபாரம் பார்த்தாலும் ஆமா ஏத்துக்குவேன். டீச்சர். அப்ப நான் வியாபாரம் பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். வியாபாரம் பாருங்க டீச்சர். பாருங்க டீச்சர். கத்திரிக்காய் வியாபாரம் பார்ப்பாங்க. டீச்சர் இப்ப வியாபாரம் பார்க்க போறேன். ஆமா வியாபாரம் பார்ப்பாங்க. கத்திரிக்காய் காமுன்னிண்ட கத்திரிக்காய் காமெடி கத்திரிக்காய் நாராயணன் தோட்டத்தில் நட்டு வச்ச கத்திரிக்காய் கட்டு வச்ச கத்திரிக்காய் ஐரமீன் அத்திரிக்காய் நினைச்சவெல்லாம் பறிக்க வந்தா கிடைக்கட்டுமா இங்க படிக்க நீ பெரிய பையனா? ஆமா டீச்சர். நான் 1வது படிக்கிற 6 வயசு பையன் நினைச்சேன். இல்ல டீச்சர் நான் மூத்த பையன். நீ மூத்த பையனாட்டே இருக்கியாடா? ஆமா டீச்சர். அதனால 2 வியாபாரத்தையும் நறுக்குன்னு எடுத்து கூறிட்டு போன்ற காரணத்தினாலே அவங்க வியாபாரமும் சரி என் வியாபாரத்தையும் ரொம்ப ஒற்றுமையா போகும். நான் என்ன வியாபாரம் பார்க்குறேன்னா நான் வந்து லூப் லைட் வியாபாரம் பார்க்குறேன். டீப் லைட்டு அது வந்து போன சீசனில். இந்த சீசனில் என்ன வியாபாரம் பார்க்குறேன்னா அதாவது நான் புதுசாக வியாபாரம் பார்க்கலாம்னு இருக்கேன். என்ன பழம்? நேந்திரம்பழம் வியாபாரம். ஆமா ஐயா எல்லா பேருக்கிட்ட நேந்திரம்பழம் பார்த்தையா. ஐயா எத்தனைய பேருக்கிட்ட நேந்திரம்பழம் பார்த்தையா. என்ன கிட்ட இருக்குது தண்டி பார்த்தையா. கைக்கு அடக்கமா அடக்கமா அப்படி புடிச்சு பார்க்க மாட்டமா. ஐயா இருக்குது ஐயா இருக்குது. வா ல ஏ பழம் வா ல ஏ பழம் வாழ ஏன் பழம் வாழ ஏன் பழம். அதனால அண்ணே அண்ணே நீ நீங்க தான் கெட்டப்ப மாத்தியா? நான் அண்ணே மாத்த மாட்டேன். நீங்க போயிட்டு அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. போங்க நீ இப்படிட்டா அது சாமி வருது. சைக்கிள் ஜாக்சனா சிம்ரானா வெற்றி பெறுவர்களுக்கு எஸ் குறும்பவட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக 500 ரூபா வழங்கப்படும். உங்கள் திறமையை காமிக்கணும். யாரோ ஒரு வாகனத்தினுடைய சாவி கீழே ஒன்று விழுந்துருச்சு. ஹீரோ ஹோண்டா சாவி. யாராக இருந்தாலும் தயவு செய்து மேடையில் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் என்னை பாராட்டி அன்பண்ணா ரவிக்குமார் அவர்கள் ரூபாய் 100 அம்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கும் அன்னார் குடும்பத்தினர் அவர்களுக்கும் என்னை சார்பிலும் என்னை சார்ந்த தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வழங்கியிருத்துக் கொள்கிறோம். தயவு செய்து வண்டி சாவி யாராக இருந்தாலும் வண்டி நம்பர் சொல்லிவிட்டு ஒரு 200 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு சாவி வாங்கிட்டு போங்க. அப்படி காரணத்தால அப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவங்க கையில கொடுத்து வாங்குற மாதிரி வராது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்ற காரணத்தினால போடுவாங்க. அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே ஓரத்திலே இன்னைக்கு காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலை கொல்ல ஓரத்திலே கடபூரா 2 நிக்கி. கடலை கொல்ல ஓரத்திலே கடபூரா 2 நிக்கி. அந்த கடலை கொல்ல ஓரத்திலே கடபூரா 2 நிக்கி. அந்த காடு பூரா கலஞ்சுடனே காடு பூரா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. கலங்குதம்மா என் மனசு.
ஏன் நாலு போடு யார் யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்ற காரணத்தை காட்டணும். முடிவுலே வந்திருக்கீங்க. மானாமதுரைக்குள்ளே மதுரைக்குள்ளே இவன் மாடு மேய்க்கும் சின்ன புள்ளே, இவ மாடு மேய்க்கணும் சின்ன புள்ள. அடி சின்ன மச்சான் சின்ன மச்சான் சத்யநகர் சைக்கிள் மச்சான், அடி சின்ன மச்சான் சத்யநகர் சைக்கிள் மச்சான், அடி சின்ன மச்சான் சத்யநகர் சைக்கிள் மச்சான். ஏய், ஏய். சாரி பிரதர். நோ பிரதர். என்னம்மா? அவன் தூக்கிக்கிட்டு நல்லா காலை பொழப்பியா? ஆமா. நான் பொழக்க முடியுமா? 500 ரூபா 500 ரூபா. எனக்கு 500 ரூபாய் வேணாம். ஆமா. அடுத்த நீ நல்ல டான்சரு அப்படி சொல்லல. ஓ முன்னாடி நான் அப்பி டப்பி வேணாம்னு சொல்லணும். கலை சேவையா பண்ண வந்ததா வேற கட்டும் மோசம் இல்ல. எனக்காக நீ வச்சிருக்கேனே உனக்கு கொடுத்துட்டு போறேனே. எங்க அண்ணன் இருக்கப்ப எனக்கு அண்ணா அப்படியா? நல்ல மாதிரி நிக்கிறாரு. அப்ப உங்க அண்ணன் சாதாரண இல்லங்க, எனக்கு சொந்தமுங்க அவரு. ஆமா ஆமா. ஆமா சரி சரி. பிடிச்சிருவோமா? ராம மேல ராம போட்டு ஐயா சைக்கிள் ஜாக்சன், நீ ராம மேல ராம போட்டு எந்த ராம போட்டு வந்தாலும் இந்த திண்டுக்கல் சிம்ரான் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டா. அப்படியா அப்படியா. பல்லாங்குழி ஆட போடா, நீ பல்லாங்குழி ஆட போடா. ஆமா ஏ வா வாடான்னு சொல்லு. பல்லாங்குழி ஆட போடா, நீ பல்லாங்குழி ஆட வாடா. வாடா போடா வாடா போடா வாடா போட வாடா போடா வாடான்னு கூப்பிடுது. பல்லாங்குழியில போடாம போகணும் அன்னைக்கு. பல்லாங்குழி ஆட போடா, நீ பல்லாங்குழி ஆட போடா. பல்லாங்குழி ஆட போடா. சமாளிச்சிட்டேன். அதான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பல்லாங்குழி ஆட கண்ணங்கருத்த கிளி ஏசுனுக்கான் தொட்டு கூட கனகத்தில் பூங்குயிலே ஏசுனுக்கான் தொட்டு கூட சிம்ரன் நீங்க சிரிச்சு முழிக்கையில ஏசுனுக்கான் தொட்டு கூட சிம்ரன் நீங்க சிரிச்சு முழிக்கையில ஏசுனுக்கான் தொட்டு கூட நக்காம போனா எங்க இருக்கே கிருன்னு வருதே. நான் சிறுமலை போயிட்டண்டி ஏசுனுக்கா முள்ள விட்டு ஆட்டி பிடிவேன். அப்புறம் கண்ண கருத்தகில ஏசுனுக்கா தொட்டு கூட கண்ணகத்தில் பூங்குயில ஏசுனுக்கா தொட்டு கூட கருத்தகில ஏசுனுக்கா தொட்டு கூட கரக்கத்த பூங்குயில ஏசுனுக்கா. எம்மனது தங்கம் ஒரு போட்டியின வந்து விட்டா சிங்கம். பர்வாக்கைய மனது தங்கம் ஒரு போட்டியின வந்து விட்டா சிங்கம். உள்ளதே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அதத்தை காடுவோம் என்னாலுமே. அடி உங்க கருமேக கூந்தலுக்கும்
கருமேக கூந்தலுக்கும் உங்க கால் கொலுசு சத்தத்துக்கும் கால் கொலுசு சத்தத்துக்கு சத்தியமா சொல்றேன் டூப்ளிகேட் தான் டூப்ளிகேட்டா இதெல்லாம் இல்ல ஆமா. ஒட்டு முடியுதேன் உங்க கால் கொலுசு சத்தத்துக்கும் கால் கொலுசு சத்தத்துக்கு அடி வடிவான வடிவலகி அடி வடிவான வடிவலகி அடி அடியாம வடியுதடி உங்க வான்குயில் போல் சத்தத்துக்கும் எங்க கொலசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்திடணும் கோவி கோவிலுக்கு நம கூட்டாக வந்திடணும்